ஸ்ரீ குருபியோ நமஹ. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நம்ம இந்த பாரத தேசத்தில் இருக்கிற மகான்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு மகானை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் யார் அப்படின்னா சுவாமி ஸ்வயம் பிரகாஷ சுவாமிகள். இவரோட பூர்வாசிரம பேர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் 28 நவம்பர் 1871 கல்பட்டுங்கிற வில்லேஜ் நியர் விழுப்புரத்துக்கிட்ட ஜனனம். அப்பா பேர் ராமசுவாமி சாஸ்திரிகள், அம்மா ஜானகி அம்மா. ஒரு ரொம்ப நோபல் ஃபேமிலியில் தான் இவர் ஜனனம். இவருக்கு 3 பிரதர்ஸு 2 சிஸ்டர்ஸ். அவள் அப்பா வேலை நிமித்தமாக அவர் இப்போ இருக்கிற ஆடுதுறை, கும்பகோணம் பக்கத்தில், கோவிந்தபுரம் பக்கத்தில் ஆடுதுறையில் செட்டில் ஆகிறாங்க. அந்த காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தாக்க நல்ல வேலை கிடைக்கும்ங்கிறது ஒன்று. அதனால் சுவாமிகளை அவள் அப்பா திருவிடை மருதூர்லேயும் கும்பகோணத்துலேயும் இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிக்க வைக்கிறார். சுவாமிகள் நான் ரொம்ப நல்லா படிக்கிறாரு. அட் தி சேம் டைம் அவருக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருந்தது. அவருக்கு சான்ஸ்கிரிட் மேலே, வேதத்து மேலே, இத்திஹாசம், புராணத்து மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் நல்லா படித்து அவருக்கு சேலத்தில் ஒரு வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. அவள் பேரண்ட்ஸு சரி ஜாப் கிடச்சிருத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. பட் சுவாமிகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணமே வேண்டான்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவர் கேட்கலை. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, அவள் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஹார்ஷாகவே, அந்த காலத்துலேயே இவ்வளோ தூரம் நல்லா படிக்க வச்சுருக்கோம், நீ ஒரு 3000 ரூபாய் அதுக்கு நீ பணம் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அவளோட இன்டென்ஷன் என்னன்னாக்கா, இந்த 3000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும், அதுக்குள்ளே மனசு மாறி கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறது தான் அவளோட ஒரு இன்டென்ஷனாக இருந்தது. சுவாமிகள் அதுக்கு ஒத்துண்டு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. இந்த பணம் ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அவர் சேவிங்ஸில் போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. மீன்வெயில் சேலத்துலேருந்து அப்போ இருக்கிற மெட்ராஸ்க்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருது. ஸோ மெட்ராஸ் போனோடனே ஒரு நாள் சரி வயசாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அம்மா அப்பா எப்படியாவது சுவாமிகளை போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவள் அண்ணாவை அனுப்புகிறாங்க. அவள் அண்ணா கேட்கும்போது ஒரு 4 நாள் சுவாமிகள் இதை பற்றி பேசவே இல்லையே. ஸோ அவள் அண்ணாவுக்கு ரொம்ப கோபம் தண்ணி எடுத்து தெளிக்கும் அவர் மூஞ்சில் ஊற்றணும்னு நினைக்கும்போது சிரிச்சுட்டே புருஷ சுத்தம் சொல்லுன்னு சொல்லி சொன்னார். ஸோ அது ஒன்றுமே அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. ஸோ இந்த விஷயம் நடந்தோடனே சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நம்மளோட அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் திருப்பியும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அப்போவே செக்கில் சைன் பண்ணி கொடுத்துட்டு, அப்போது ஒரு 500 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தார், அதை அப்படியே கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு காசி போய்ட்றார். காசியில் போய்
ஒரு 3 வருஷ காலம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்ங்கிற ஒருத்தரோட இருந்து நிறையா வேதம்லாம் கற்றுக்கிறார். அவகிட்ட வந்து கேட்குறாரு சுவாமிகள், எங்களுக்கு சந்நியாசம் கொடுங்கன்னு. அவரும் அதுக்கு ஒத்துக்கலை. அப்பா அம்மாவோட சம்மதத்தை வச்சு தான் சந்நியாசம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. மீன்வேல் அவ வீட்டில் சுவாமிகள் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு காசிக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. நான் 96th டே அன்னைக்கு அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு வைக்கிறாரு. ஸோ இங்கேருந்து காசிலேருந்து வர்றார். அது என்னமோ ஒரு கோயின்சிடென்ஸ், கரெக்டாக அவர் ஊருக்கு வரும்போது கரெக்டாக 96th டேவாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஊருக்கு ஒரு என்ட்ரு ஆகும்போது தான் தெரியுது, அன்றைக்கி தான் வந்து அவள் அப்பா வந்து காலமாயிட்டார். ஸோ வீட்டுக்கு போகாமல் நேர ஸ்மசானத்துக்கு போகிறாரு. பட் அங்கே எந்த ரிச்சுவல்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு இதில் எந்த விதத்துமான ஒரு ஈடுபாடு இல்லாமையே இருக்கார். அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாருக்குமே. ஸோ இந்த 13 days முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பவும் அவர் ஒத்துக்கலை. மீன்வேல் என்ன ஆச்சுன்னா, அவள் பிரதர்ஸ்க்கு வந்து புதுக்கோட்டை சம்ஸ்தானத்தில் வந்து வேத சொல்லிக் கொடுக்குற டீச்சர் உத்தியோகம் வந்து இவங்கெல்லாம் மைக்ரேட் ஆகிறாங்க. கனப்பேட்டை புதுக்கோட்டை பக்கத்தில் அங்கே போகிறாங்க. அந்த பீரியட்லேருந்தே சுவாமிகள் வந்து எந்த விதமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல், ஏன்னா அவர் மனசுக்குள்ளே வந்து சந்நியாசம் வாங்கின மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து நடந்து போகிறார். ஸோ அந்த ஊரில் இருக்கிறப்போ தான் அவருக்கு என்ன தோணித்துன்னா, எப்படியாவது நம்ம சந்நியாசம் வாங்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் அம்மா கிட்ட பிரதர்ஸ் கிட்ட சொல்லும்போது இவரோட சீரியஸ்னஸ் அப்போ தான் அவங்களுக்கு புரியுறது. அப்போது மதர் என்ன சொல்கிறாங்க, சரி யாராவது ஒரு குருவை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட நீ சந்நியாசம் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஜட்ஜு சுவாமிகள் வந்து மதுரையில் இருந்தார். நான் ஏற்கனவே ஜட்ஜு சுவாமிகளை பற்றி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கேட்கலாம். ஜட்ஜ் சுவாமிகள் வந்து தவளேஸ்வரம் கோதாவரி பேங்க்கில் இருந்த வில்லேஜில் அங்கே ஜனனம். ஆந்திரா யூனிவர்சிட்டியில் லா படிச்சுட்டு ஜட்ஜாக இருக்கிறப்போ ஒரு இன்சிடென்ட்னால மாறி அவதூதராக வந்துடுறார். அவர்கிட்ட போகிறார். போயிட்டு எனக்கு எப்படியாவது சந்நியாசம் கொடுங்க சொன்னால் அவரும் அதான் சொல்கிறார், அம்மா கிட்ட போய் நீ பர்மிஷன் வாங்கு. அம்மா பர்மிஷன் கொடுத்தோன்னே அந்த மூமெண்ட்லேயே நீ வந்து சன்னியாசி ஆகிடுவ அப்படின்னு. ஸோ அங்கேருந்து நடந்து வரார். மதுரையிலேருந்து அந்த திருப்பியும் வில்லேஜுக்கு வரார். நேராக அம்மா கிட்ட வந்து ஒரு கௌப்பீனம் தான் போட்டுருக்காரு. 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணி ஏந்துக்கும் போது என்ன நடக்கிறதுனா, அந்த கௌப்பீனம் வந்து கண்டிருது. ஸோ நியூடாக நிற்கிறார் அம்மா முன்னாடி. ஸோ அதுதான் வந்து அவருக்கு வந்து சந்நியாசம் கிடச்ச மாதிரி. அன்னிலேருந்து அவர் வந்து அவதூதராகவே இருந்துட்டார். எந்த விதமான ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டார். அவருக்கு வந்து ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ சரஸ்வதி அவதூத சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு சாப்பாடு போடுறாளோ அவ வந்து அவருக்கு ஒரு அம்மா
அவரோட குரு வந்து அவரோட அப்பா. அவரோட சைலன்ஸ் தான் அவரோட மனைவி. அவரோட டிசைபிள்ஸ் தான் அவரோட சில்ட்ரன். அவர் சந்நியாசம் பெற்ற வருஷம் வந்து விஹாரி வருஷம் ஆனி மாதம் ஒரு குரு பௌர்ணமி அன்னைக்கு இது சந்நியாசம் வாங்குறாரு. அந்த டைமில் அவரோட வயசு 28. அதுக்கப்புறம் சுவாமிகள் வந்து அங்கேருந்து கிளம்பி எல்லா க்ஷேத்திரத்துக்கு போகிறாரு. ராமேஸ்வரத்துலேருந்து எல்லா க்ஷேத்திரத்தை போயிட்டு திருவண்ணாமலை வரார். ஸோ வந்து ரமண மகர்ஷியை பார்க்குறாரு. ரமண மகர்ஷி பார்த்தோன்னே ஒரு பெரிய ஈர்ப்பு அவருக்கு. ஸோ ரமண மகர்ஷியோடைய மலை மேலே வந்து ஒரு மாம்பழ செடி கீழே 2 பேரும் சேர்ந்து தபஸ் பண்ணுறாங்க. ரமண மகர்ஷியே சொல்லியிருக்காரு, இவர் ஒரு பெரிய வைராகிய புருஷர் அப்படின்னு. சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கான்னு தெரிஞ்சோடனே திருப்பியும் நிறைய பேர் வந்து அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி கொல்லிமலை போகிறார். கொல்லிமலைங்கிறது நாமக்கல் பக்கத்தில். அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலையும் சரி நார்த் இந்தியாவில் தட்டு ஹிமாலயாஸ்லலாம் இந்த அவதூதர்கள் வந்து ரொம்ப காமனாக இருப்பாங்க. பட் சவுத்துலலாம் இது மாதிரி ட்ரெஸ் இல்லாமல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய துன்பம் கொடுத்துருக்காங்க சுவாமிகளுக்கு. நிறைய பேர் அடித்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு லக்கியாக அவரோட டெவோட்டி ஒரு அட்வொகேட்டாக இருந்து வந்து அவர் தான் வந்து கோர்ட்லேருந்து விடுவிச்சு கொண்டு வராரு. ஸோ அங்கேருந்து கிளம்பி சேந்தமங்கலம்ங்கிற ஒரு பிளேஸ், இது ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் கொல்லிமலை, அங்கே வந்து இருக்கார். ஸோ ஒரு நாள் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அதான் இவர் நிறைய துன்பப்படுத்துகிறாங்க. பிகாஸ் இவரோட ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்து. ஸோ ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து கல்லால் அடித்து அவர் தொண்டையில் ரொம்ப சிவியரான அடிபட்டுருது. அது அவர் கண்டுக்கவே இல்லை, போயிட்டார். ஃபியூ வீக்ஸோ ஃபியூ மந்த்ஸ்லேயோ யார் அடித்தாரோ அவருக்கு வந்து ஒரு உள்ளூர் கிளாஷில் அடிபட்டு தொண்டையில் அடிபட்டு அவர் இறந்து போகிறார். இது தெரிஞ்சோன்னே எல்லாருக்குமே வந்து இவரோட மகிமை தெரிஞ்சு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வாட்டி கொல்லி ஹில்ஸில் ஏதோ ஒரு உமன் டெத் ஆகிடுனப்போ இவர் மேலே கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துடுறாரு. இதெல்லாம் சரி இனிமேல் வாண்டான்னு சொல்லிட்டு நிர்விகல்ப சமாதியில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்புறம் அவர் டிவோட்டிஸ்லாம் வாண்டான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து சேந்தமலம் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல அவரை ஒரு குகை மாதிரி இருக்குது, அங்கே வச்சு அவரை பார்த்துருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக மந்த்ஸ் டுகெதர் அவர் டிரான்ஸில் போயிடுவார். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஹிமாலயாஸ் போயிட்டு பத்ரிநாத்தில் போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து தத்தாத்திரேய சுவாமிகள் வந்து பத்ரிநாத்தில் அவர் கனவுல வந்து சவுத்தில் வந்து தத்தாத்திரேயர் கோவில் இல்லை, நீ ஒரு கோவில் கட்டுன்னு சொல்கிறாரு. அதே டைமில் வந்து
ஞானானந்த யோகிராஜ்ங்கிறவர்கிட்டையும் கனவுல சொல்லி எங்கள் 2 பேருமே சேர்ந்து கட்டுங்கன்னு சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி வந்து சேந்தமங்கலத்தில் ஒரு கோவில் கட்டுறாங்க. ஸோ நிறைய பேர் சப்போர்ட்டோட அந்த கோவில் கட்டுறாங்க. மகா சுவாமிகள் வந்து கோவில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவரோட குரு வந்து அந்த காலகட்டத்தில் ஜட்ஜு சுவாமிகள் வந்து நார்த்தாமலைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழி. அங்கே வந்து அவர் சமாதியாராரு. அப்புறம் அவர் பாடியை எடுத்துகிட்டு வந்து புதுக்கோட்டையில் வந்து சமாதி கட்டுறாங்க. காலப்போக்கில் அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுது. ஸோ சுவாமிகள் வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் மனசுக்குள்ள இது இன்ட்ரெஸ்ட் வர வச்சு, அப்புறம் ஒரு நாள் அங்கேருந்து எல்லாருமே சுவாமிகளை பார்க்க வராங்க. வந்து இது மாதிரி ஜட்ஜ் சுவாமிகள் அதிஷ்டானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியலன்னு ஒன்று கரெக்டாக கைட் பண்ணி கண்டுபிடிக்க வைக்கிறாரு. அதுதான் வந்து புதுக்கோட்டையில் வந்து இப்போது புவனேஸ்வரி கோவில்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜட்ஜு சுவாமிகளோட மெயின் அதிஷ்டானம். சப்சிக்வெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு டிசைபிள், அவர் தான் சாந்தானந்த சுவாமிகள், ஒரு மிகப்பெரிய மகான். அந்த மகான் தான் வந்து ஸ்வயம் பிரகாஷ சுவாமிகளோட டிசைபிள். ஸோ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோன்னே அவர் புதுக்கோட்டையில் போய் ஒரு வருஷ காலம் டீப் மெடிடேஷனில் இருந்து வேப்பால தான் சாப்பிடுவார். சாப்பிட்டு அப்போது அவரோட கனவில் வந்து புவனேஸ்வரி அம்மன் வந்து ஒரு கோவில் கட்ட சொல்லி அவர் அங்கே கோவில் கட்டுறாரு. அதுதான் வந்து புவனேஸ்வரி அம்மன் கோவில். அட்ஜஸ்டண்ட்டாக தான் ஜட்ஜு சுவாமிகளோட சமாதி இருக்கு. இந்த மகான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பாடியை விட்டுட்டு போகணுன்னு நினச்சி டிசம்பர் 29, 1948 அன்னைக்கு சமாதி ஆறார். 30 டிசம்பர் 1948 அன்னைக்கு அவருக்கு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த தத்தாசிரமம் கீழே இருக்குது. அது பக்கத்தில் சின்ன ஒரு மலை, அது மேலே ஒரு தான் இவரோட சமாதி இருக்குது. பேக்ட்ராப்பில் பார்த்தா கொல்லி ஹில்ஸ் தெரியும். ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த பிளேஸு. முருகனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ரொம்ப ரொம்ப ஹோலி பிளேஸ். யார் போனாலும் தத்தாசிரமம் பார்த்துட்டு சுவாமி ஸ்வயம் பிரகாஷகிரி சரஸ்வதி சுவாமிகளோட அதிஷ்டானத்தை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. சச் எ நோபல் சோல். அந்த அந்த இடத்துல வந்து கிருஷ்ணானந்த சுவாமிகள்னு அவரோட சமாதி இருக்கு கீழே. அவருக்கு வந்து சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் அவர் சொல்லி இந்த சுவாமிகளை வந்து பார்த்து அங்கே சமாதியாக இருக்காரு. ரொம்ப ஹோலி பிளேஸு. நாமக்கல்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சேந்தமங்கலம் இருக்குது. இந்த மகானை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த மகானோட அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இவர் வந்து ஜட்ஜு சுவாமிகளோட டிசைபிள். இவரோட டிசைபிள் தான் வந்து சாந்தானந்த சுவாமிகள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவரோட அதிஷ்டானம் சேலத்தில் இருக்குது, ஸ்கந்தாசிரமத்தில் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிளேஸு. ஸோ இந்த எல்லா மகான்களோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நெக்ஸ்ட்டு அக்கேஷனில் இன்னொரு மகானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.